அக்கா என்ன என்ன மனோரை டிராப் பண்றியா? சரி புடிச்சுக்க. ஃபேமிலி என்னாச்சு? என்னடா மனோரா சிவாஜி கணேசன் மாதிரி வர்ற? அதானே சங்கிலி பனிலே போட்டுருக்கா. வலி என்ன வலி? குண்டடி பட்டுருச்சு. வெரி குட். எப்படி? எல்லாம் உன்னாலதான். நான் என்னடா பண்ணேன்? என்னடா குடும்பமே கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இவனுக்கு கிட்னில கல்லு. கிட்னில கல்லா? வழக்கமா சட்னில தானே கல் இருக்கும். நீ அரைச்சின பாறையே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே காரணத்தை சொல்லித்தானே ஆபரேஷனுக்குன்னு காசு வாங்குனீங்க. வாங்கிட்டோமா? வாங்கிட்டோம். அங்க என்ன குசு குசுன்னு ரகசியம்? ஐயா, இவனுக்கு 2 கிட்னிலையும் கல் இருந்ததுன்னு வாஸ்தவம் தான். ஆனா ஒரு பக்கம் கல் எடுத்தோன்னு பாரம் தாங்காம மறுபக்கம் கொடை சாஞ்சிட்டான். அவன் என்ன மாட்டு வண்டியா கொடை சாயறதுக்கு? ஐயா, ஒரு பக்கம் கல் எடுத்தா மறுபக்கம் கொடை சாயிறது எனக்கு என்னமோ ரொம்ப நியாயமா தான் பாருங்கயா. இவர் இப்படித்தான் அடிக்கடி சாஞ்சிடுறாரு. சரி சரி, இட்ஸ் ஓகே. கணக்கு ஐயா, வாங்க 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 வாங்க. உங்களுக்கு என்ன ஏதுன்னு பாத்து கொடுங்க. நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிங்க ஐயா. பாருங்க. இருப்பா கையை விடுங்க. உனக்கு என்னடா இங்க வேலை? ஒன்னும் இல்லையா, பால் ஊத்துறதுக்காக வந்தேயா. டேய், வந்தமா வேலையை முடிச்சமான்னு எல்லாம் வாசலோட இருக்கணும். இவகிட்ட என்னடா பேச்சு? அது கெட் அவுட் அவுட். இன்னொரு தடவை அவனை பார்த்து பல்லிக்கிறத பார்த்தேன். ம் ம். டேய் ஸ்ரீராம் பாஸ், உள்ள என்னடா சமைக்கிற? நாத்த குடல புடுங்குதுடா. ஃபிஷ் ஃப்ரை பாஸ். டேய், ஃபிஷ் நாத்த எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. அப்படியே கொண்டு போய் குப்பையில போடுறான். போட்டு சிக்கன் ஃப்ரை கொண்டா. எத்தனை நாளா சிக்கன் சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். தேங்க்யூ தேங்க்யூ. வேணா பாஸ், டாக்டர் ஃபிஷ்ஷை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு பாஸ். அவன் ஏதோ 5 வருஷம் படிச்சான்றதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா? கிவ் இட் டு மீ. பாஸ் பாஸ், டாக்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் சேரணும் அப்பெல்லாம் வந்துடுறாரு பாஸ். இப்பயும் வந்துட்டாரு பாஸ். இதோ இங்கதான். நீ ஏன்டா வந்த? எப்ப வந்தேன்னு கேட்டேன். இவன் இத எண்ணெயில போட்டு வதக்கும் போது அந்த வாசனையை புடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். டேய், இத வாங்கு. அட வாங்கடா. அது சாரி பாஸ், ப்ளீஸ். டேய், நீ மட்டும் சாப்பிடலாமா? உனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு இல்ல. உனக்கு பிபி, எனக்கு இல்ல. நீ டயட், நான் இல்ல. ஏண்டா வாழ்க்கையில நான் கோழியை கண்ணால கூட பார்க்க கூடாதா? யாரு பார்க்க கூடாதுன்னு சொன்னது? தாராளமா பார்க்கலாம், வளர்க்கலாம். கொக்கரக்கோன்னு அது கூவும் போது குத்த வச்சு உட்கார்ந்து கும்மி கூட அடிக்கலாம். அதுக்கு தீனி கூட போடலாம். ஆனா அதை மட்டும் நீ தின்னக்கூடாதுப்பா. இந்த வாசனைக்கே உனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடும். புறப்படு வா. வாங்கினா வாங்கிட்டே, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிடா. உன் முதலாளிக்கு கொழுப்பு ஜாஸ்தி. வா. காலையை நோக்கி முன்னேறி செல்லுங்க. விஸ்பா அல்ட்ரா நைட்ஸ் க்ளீன் ட்ரை ஃப்ரெஷ் விஸ்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். எத்தனை பேர் வந்திருந்தாலும் நாம செட்டப் பண்ணிருக்கிற ஆளை தான் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இன்டர்வியூ இஸ் an interview when you are doing an interview. வேங்கடா இங்க வந்தா? அதானே, நீ ஏன்டா இங்க வந்த? நானும் இன்டர்வியூ பண்ணுவேன். சரி, இருந்துட்டு போட்டுமே. என்ன இருக்க வேண்டியது இல்லையே? என்ன சொல்ற? கீழே பாரு, இத்து போன டிராயரை போட்டுக்கிட்டு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கான். என்ன பண்றது? சரி, இவனை டேபிளுக்கு பின்னாடி உட்கார வச்சு இப்போதைக்கு பிரச்சனையை மூடி மறைச்சிருவோம். சே போ அப்படி. ஓகே, உட்கார். நான் சொல்ற வரைக்கும் எந்திரிச்ச காலை பிடிச்சி தரையில் அடிச்சிருவேன். டெலிபோன் வந்தா அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. டேய், நான் அடிச்சேன்டா. ஒருத்தரே உள்ள அனுப்பு. குட் மார்னிங் சார். பேர் என்ன? அறிவழகா. ஒன்னு கேக்குறடா. உன் பேர் நம்ம? வண்டார் கோயிலி சார். சுத்த கர்நாடகமா இருக்கே. இல்ல சார், நான் தமிழ்நாடு தான். நான் பேரை சொன்னேன். பேர் பிடிக்கலையா? நோ. வெளியே அனுப்பு. குட் மார்னிங் சார். என்ன படிச்சிருக்கமா? MBA. பிஏ வேலைக்கு MBA வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நோ நோ. நீ வெளியில போமா. சார், ஐ சே யூ கம் அவுட். கெட் அவுட். எந்த தகுதி இல்லாத இவளுக்கு எந்த மடையண்டா வேலை கொடுப்பாங்க? அனுப்பு. நம்ம செலக்ட் பண்ண பொண்ணுனே குளிச்சு பளிச்சுன்னு வந்ததுல குத்து மதிப்பு அடையாளம் தெரியல. சொல்லி கொடுத்தா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல. இருக்கு சார். சீட்ல உட்கார்ந்த உடனே சீட் அடிச்சு சில்மிஷம் பண்ண சின்ன பின்னம் ஆயிடுவேன். பேர் என்ன? பப்பி சார். பால சுருட்டிக்கிட்டு வா. எஸ், லெட் அஸ் மீட் MD. ஐயா, உங்களுக்கு பிஏவா இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கோம். பேர் பப்பி, அம்மா பேர் ரோசி. இவங்க தான் நீங்க செலக்ட் பண்ண பிஏவா? இதுக்கு இவ்வளவு நேரமா? மிஸ் பப்பி,
உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்களே தப்பு இல்லாம அடிச்சிட்டு பார்க்கலாம். உடனே கொண்டு வரேன் நோ சார். நோ நோ நாட் நவ. லஞ்சுக்கு அப்புறமா கொண்டு வாங்க. டேய் எனக்கு பசிக்குதுடா, சாப்பிட விடுங்க. போங்க. நீங்க சாப்பிடு சாப்பிடு. வாங்கப்பா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் எம்டி. ஏமா இது என்ன ரேஷன் கடையா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போமா, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. நீ வா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணு. தமிழ்ல பேசுங்க சார், ஒண்ணும் புரியல. மை காட், வேலை கிடைக்காத ஆத்திரத்துல எம்டி கொல்றா. கம் ஆன் பாய்ஸ். நல்லா மூச்சை எடுத்து விடுப்பா. வாழ்த்துக்கள் ராஜாராமா, மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? வேலை கேட்டு வந்தா, வேலை இல்லங்கிற ஆத்திரத்துல ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நல்ல வேலை, தக்க சமயத்தில் நீங்க வந்து ஐயாவோட உயிரை காப்பாத்திட்டீங்க டாக்டர். நான் காப்பாத்தலப்பா, இந்த பொண்ணு தான் காப்பாத்திட்டு. ஐயா லேடி டாக்டர், அப்ப பீஸ் அவங்க கிட்ட கொடுத்தலாமா டாக்டர்? டேய் ராஜாராமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ திருட்டுத்தனமா தின்ன சிக்கன் பீஸ் உன் மூச்சு கொடாயில சிக்கிருச்சு. அத ஹேம்லிக் மெனுவர் முறையில இவ எடுத்திருக்கா. என்னன்னு கேக்குறியா? நம்ம ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தொண்டையில ஏதான சிக்கிருச்சுன்னா இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துனா வெளியே வந்துருன்னு. அந்த மாதிரி இவ எடுத்திருக்கா. ஆமா, இந்த டெக்னிக்கை எங்கம்மா கத்துக்கிட்ட? இன்டர்நெட்ல சார். வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ். உயிரையே காப்பாத்திருக்கா. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? 5-10 கொடுப்போம். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பேலன்ஸா பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டோம். டேய் என்ன டேய், அதுக்காக என்ன பிஏ வேலை கொடுத்து பக்கத்துலயே வச்சுக்க முடியும்? வச்சுக்கிட்டா என்ன தப்புன்ற? ஐயோ, ஏற்கனவே ஒருத்திய பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சே. யாரு அந்த குள்ளச்சியா? பாதியிலே அவ பேப்பரை போட்டு ஓடிட்டா. பாத்தீங்களா, நீங்க செலக்ட் பண்ணால. போங்கடா போங்கடா. போங்க போங்க. நானு போடா. சரி. அந்த ஃபைலை கொடு. ராஜாராமா, ஃபைல்லாம் வை. மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா இந்த பொண்ணு புத்திசாலின்னு? ஆமா, நான் சொல்றேன், யூ ஆர் அப்பாயிண்டட். ஒரே ஒரு விஷயமா, இவனை பத்திரமா பாத்துக்க, அவங்கள்ட்ட பத்திரமா இருந்துக்க. நான் வரேன்டா, டேக் கேர். Thank you sir. எங்கம்மா தங்கி இருக்க? இப்போதைக்கு லாட்ஜ்ல ரூம் எடுத்து நோ நோ, யூ தங்கிட்டேன். டு ஒன் திங். ரூமை காலி பண்ணிட்டு உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் எஸ்டேட்டுக்கு வந்துரு. ஓகே சார், தேங்க் யூ. God bless you. என்னது குதிரை பேரு பான் டு வின்னா? அட போங்கயா, நீங்க எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு லெக்கு பாஸ் ஆயிடுச்சு, ஒரு நோஸ் பாஸ் ஆயிடுச்சுவீங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வேணும். என்கிட்ட இல்லையா? அப்போ டாடி, வந்து சைக்கிள் கத்து கொடுங்க டாடி. ஏய், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. டேய் போடா, சைக்கிள் கத்து கொடு, ஸ்கூட்டர் கத்து கொடுன்னு. நீயே போய் கத்துக்க போ. எங்க குழந்தை சைக்கிள் கத்து கொடுன்னு கேக்குறான்ல, போய் கத்து கொடுங்க. இல்லன்னா கீழே கீழே விழுந்து அடிபட போதுங்க. என்ன சொன்ன? கீழே விழுந்து அடிபட போதுன்னு. டாடி, ஆமா டாடி, கீழே விழுந்துருவேன் டாடி. மச்சே, நீ எவ்வளவு வேணாலும் கேட்டு, நான் கேஷோட வர்றேன். ஐயோ ஐயா, என்ன? என் பையன் சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டான். எப்படி? இப்படித்தான். ஐயோ, என்னடா இது, ஒரு பேச்சு கேட்டா ரீப்ளே பண்ணி காமிக்கிற? அடச்சே, சும்மா கத்தாத. ஐயா இருக்காருல, சைக்கிள் ஆஸ்பத்திரியில சேர்த்து பையனை கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணி தர மாட்டாரா? என்ன வளர்ற? ஐயா, பெத்த பாசத்துல கையும் உளருது, காலும் உளருது. ஐயா சரி, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாரு. ஐயா, டாக்டர் கிட்ட போனா பிளேட் வைக்கணும்பா. வச்சு தொலைய என்ன செலவாகும்? எவர் சில்வர் பிளேட் வச்சா 10,000 ரூபாய் ஆகும். சில்வர் பிளேட் வச்சா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் போகும். சாதாரண பையனா இருந்தா தகர பிளேட் கூட வைக்கலாம். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம். சில்வர் பிளேட் வச்சா ஐயா உங்க கௌரவத்துக்கு நல்லா இருக்கும். சரி சரி, கணக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவர் என்ன கேக்குறாரு கூட. சீக்கிரம் கார் எடுத்துட்டு போ, வழியில துடிக்கலாம் பாரு. நல்லதுயா, நல்லதுயா, ரொம்ப நன்றி ஐயா. எடியா, இதை எண்ணிக்கிட்டு இருக்கு உங்க அப்பா சுத்தமா. மகனே, நீ நல்லா நடிகண்டா. எந்திரா எந்திரா மகனே. ஓ சாவி எங்க வச்ச? இது தேடுறியா? உன்கிட்ட இருக்கா? குடு குடு குடு. இது என்னது? சைக்கிள் சாவி. சைக்கிள் சாவியா? மார்க்கெட் போகணும், கார் சாவி கூட.
பீன்ஸும் பெங்களூர் கத்திரிக்காயும் வாங்குறதுக்கு பென்ஸ் காரா? வேற எப்படி போறது? மார்க்கெட் போகணும். சாவியை கொடு. தர முடியாது. முடியாதுன்னா ரேஷ் டிரைவிங், பேரிங் மாத்தினது, சஸ்பென்ஷன் சரி பண்ணதுக்குன்னு மெக்கானிக் கிட்ட இருந்து 18,000க்கு பில் வந்திருக்கு. ஷோ, அதுக்கு இனிமே சைக்கிள்ல போய் தான் காய்கறி வாங்கணும். ஓகே? போகலனா வேலையை விட்டு போக வேண்டியதுதான். போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். போ. சைக்கிள் சாவி கொடு. சைக்கிள் சாவி கொடு. மார்க்கெட் போகணும். சைக்கிள்ல போஸ்டா. ஏய், சைக்கிளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சைக்கிள் கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கல. டேய் ஐயோ நில்றா. டேய் 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 ஓடாத ஓடாதடா ஓடாத. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் உன்னை கொல்றேன்டா. ரெண்டு தலை எடுத்தியே. இன்னும் ரத்தம் கூட காயல. யாரே அவரு? யோ, நீ என்ன ஊருக்கு புதுசா? அவர்தான் எங்க பாஸ் பாண்டி. இப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆடு வெட்டின காசு 50 ரூபாய். ஆட்ட காட்டாம காசை குடுறா ப்ளீஸ். என்கிட்ட சேஞ்ச் இல்ல, செக்கா தரவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. 50 ரூபாய்க்கு செக்கா காசா குடுறா. உன் கூட நாங்க கொஞ்சம் பேசணும். எதுக்கு? 20, 30, 40, 50. பாவி, இந்த 50 ரூபாய வாங்குறதுக்கு நம்மள 5 கிலோமீட்டர் ஓட விட்டானு பிசாசு பையன். 2, 3, 4, 5. ஏதுரா இவ்வளவு பணம்? மகாலட்சுமி கண்ண திறன்ட்டா பாஸ், மகாலட்சுமி கண்ண திறன்ட்டா. டேய், மரியாதையா சொல்லு. மகாலட்சுமி கண்ண திறந்தாளா இல்ல வசந்த் இருக்கும் போது நீ அவ பர்ச திறந்தியா? என்ன போய் களவாணி போயின்னு சொல்றீங்களே. ஆட்டு புழுக்கைய திருடி அதை 50 காசுக்கு வித்த களவாணி போய்தாடா நீ. மரியாதை சொல்லு. ஏது இந்த பணம்? இது அட்வான்ஸ் பாஸ். அட்வான்ஸா? எதுக்கு? அந்த 2 பேர் நிக்கிறாங்கள பாஸ். ஆமா. அவங்க ஒரு ஆளை காட்டுவாங்களா? சரி. அவங்கள நம்ம போட்டு தள்ளணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்களா? நல்லா இருக்குடா அந்த டீலு. அவங்க காட்டுற ஆளை போட்டு தள்ளுனா 5 லட்சம் ரூபாயா? ஆமா பாஸ். ஏண்டா, நீ சொல்றத பார்த்தா என்ன கொலை செய்ய சொல்றது மாதிரி தோணுதே. டீப்பா யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் வரும் பாஸ். அடப்பாவி, நானே ஆட்டை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்ன போய் ஆளை வெட்ட சொல்றியடா? ஏன் பாஸ் பயப்படுறீங்க? ஆட்டுக்கு ஆளுக்கு ஒரு எழுத்துதான் வித்தியாசம். டூ லூ. அங்கேயும் கத்தி, இங்கேயும் கத்தி, அங்கேயும் ரத்தம், இங்கேயும் ரத்தம். ஆட்டை வெட்டினா 50 ரூபா, ஆளை வெட்டினா 5 லட்சம் ரூபா. எப்படி வசதி? லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போலீஸ் கேஸ்ன்னு வம்பாயிருமேடா. போங்க பாஸ், போலீஸுக்கு உங்களை பிடிக்கிறதா வேலையா? நம்ம ரிஸ்க் எடுத்தாத்தான் கடன் தொல்லையில இருந்து மீள முடியும் பாஸ். அது என்னமோ வாஸ்தவம் தான். அப்புறம் என்ன, முதற்கொள்ள வரைக்கும் பதட்டம் பயம் என்ன அப்படி இப்படி பண்ண பண்ண பழகிரும் பாஸ். அப்புறம் ஆளுகளை வச்சு தொழில கண்டினியூ பண்ணிடுவா. டேய், ஒரு கொலை தான் பண்ண சொல்றேன்னு பார்த்தா என்ன முழு நேரம் கொலைகாரன் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு கொலை பண்ணாலும் 100 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான் பாஸ். என்னடா தண்டனை? தூக்குதே. தூக்கா? பாஸ் ஒத்துக்கிட்டாரு. வண்டியை ரெடி பண்ணுங்க. நான் ஒத்துக்கவே இல்லை. அங்க உட்கார்ந்துருக்காரு பார், அவர் தான் இந்த எஸ்டேட்டோட முதலாளி. விடு விடு, ஒரே போடல தலைய தனியா எடுத்துட்டு ரத்தத்தை பாத்திரத்துல பிடிச்சிடுறேன். ரத்தத்தை பாத்திரத்துல பிடிக்கிறியா? என்னடா கறி கிடக்கிற மாதிரி பேசுற? நீ ப்ரொஃபஷனல் கில்லர். இந்த பாரு, உங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்களை இங்கேயே தங்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்க காரியத்தை முடிச்சுக்கணும் நாங்க பாக்குறோம். அதுக்குள்ள நீ தலையை தனியா எடுக்கிறேன்ற தருதல. அவர் பக்கத்துல உட்காந்துருவார் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் நீ போட்டு தள்ளுற. அந்த ஃபைலை கொடுத்து நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை நிச்சயம். அவ்வளவுதான். வாங்கடா. எங்க 2 நாள் ஆளே காணோம். உங்களை பார்க்காம நான் பார்க்காம ஐயா தவிச்சு போயிருப்பாரு சொல்லல உங்ககிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்க்காம நான் 2 நாள் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஐயா சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு? ஆட்டுத்திறன மாதிரி முடிச்சுக்கிட்டு. ஐயா, இவன் பாண்டி, அவன் முத்து. இந்த பாண்டி இருக்கானே. என்னடா ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? நீங்களே சொல்லு ஐயா, சொல்லு ஐயா. படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்தேன் சார். என்னுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா. அப்படியா? நீ என்னப்பா படிச்சிருக்க? MBBS இன்ஜினியரிங். MBBS இன்ஜினியரிங் படிக்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட் நான் 3வது படிக்கும் போதே எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுனால என்னால சரியா எக்ஸாம் எழுத முடியாம 3வதோடவே. ஏண்டா 3வது படிச்சவனுக்கு என்னடா வேலை கொடுக்க முடியும்? ஐயா ஐயா ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சரிம்மா, இவங்களெல்லாம் நாளைக்கு எஸ்டேட் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏத்த வேலை போட்டு கொடு. மத்தத நான் அப்புறமா பாக்குறேன்.
ரொம்ப நன்றி ஐயா. வாங்கப்பா வாங்க. என்னடா பாஸ் நமக்கு ஆட்டுக்குள்ள உறவை அறுக்க முடியல பாருங்க. என்ன அர்த்தம் எல்லாம் சரியாயிரும். பேசமாவா? இதுதான் சரியான நேரம். டோரை திறந்து தள்ளி விட்டுரு. எப்படி பாஸ்? சொல்றத கேள்றா. டோரை திறந்து தள்ளி விட்டுரு. நான் எப்படி பாஸ்? ஐயோ, எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? இங்க பாரு, டோரை திறந்து தள்ளி விட்டுரு. பாஸ் தாயா பிள்ளையா பழைய இருக்கும். எப்படி பாஸ்? என்னடா தாயா புள்ளியா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. தள்ளி விடு. நான் தள்ளுறேன். யோ, உங்க பாஸ் தள்ளி விட ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்காரு. என்ன அஸ்டடிச்சு? யாரு அது ஓடுற வண்டியில டோரை திறந்து சாத்துறது? சூப்பர் சூப்பர். போன வேகத்துல வந்துட்டீங்க. இது ஏண்டா ஒருத்தன் உருண்டு பிறண்டு உயிரை கையில பிடிச்சி திரும்பி ஏறி உட்கார்ந்தா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு பேசுற பேச்சாடாது. வெரி குட். இதுல உருண்டவன் யாரு, பிறண்டவன் யாரு? எது? ஏப்பா அவசரமா 1க்கு 2 வந்தா சொல்ல வேண்டியதானே? உங்க இஷ்டத்துக்கு ஏறி இறங்குறது என்ன டவுன் பஸ்ஸா? ஏண்டா எப்படிடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? கட்டைய கொடு. Wow. How nice. ஆமா, இங்க ஏதோ விஸ்கின்னு சத்தம் கேட்டதே. இவன் தான் விஸ்கி ஆளுதான். விஸ்கியா? இல்ல விம்மி ஆளுதான். எதுக்காக? அது ஒண்ணுமில்ல, கடவுள் பெரிய படைப்பாளி. எப்படி அடிச்சா தெரியுமா? அடிச்சானா? இல்ல, இயற்கையை படைச்சால அது நினைச்சு அழுவு. ஆமா, அவருக்கு என்னாச்சு? இவரு இந்த ஏரியாவுக்கு பத்தான முதல்ல வர்றாரு. இந்த இயற்கையில எல்லாம் பார்த்து ஆனந்த அதிர்ச்சியில மைண்டர். ஒரே தமாஷா இருக்கு போல. கூட்டிட்டு வந்து என்னைய மண்டை பழக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? சிந்தாம சிதறாம கொஞ்சம் சூப்பர் சூப்பர். டேய், எங்கடா அந்த லூசு பையல காணா? அவன் இங்க போனான்னு தெரியல பாஸ். நீங்க சொல்லுங்க பாஸ். சரி, சரியான பிளான். இந்த பாறைக்கு பேரு ஆள்கொள்ளி பாறை. சரி, அந்த சீதா குட்டி இந்த பக்கமா வரும்போது நான் ஓகேன்னு சொல்லுவேன். உடனே நீ இந்த பாறையை தள்ளி விட்டுறணும். அவ தலை நசுங்கி செத்து சின்ன பண்ணமாயிருவா. ஓகே பாஸ். ஓகே ஓகே. நல்ல வேளை அந்த பாறை படிப்பறிவு இல்லாத பாறைங்கிறதுனால நம்ம தலை தப்பிச்சுது. ஆமா பாஸ். Wow, beautiful. ஐயே, இந்த நேரம் பார்த்து பாச காணாமே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? பாஸ், தள்ளி விடுறதுக்கு வாட்டமா வசதியா அந்த புள்ள போய் நிக்குது பாருங்க. போங்க பாஸ், தள்ளி விடுங்க. என்ன பாஸ் தயங்குறீங்க? ஒரே தள்ளு. அட்வான்ஸ் போக மிச்ச பணத்தை வாங்கிட்டு போனோம்னா ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் பாஸ். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா? இதே ஒரு ஆம்பளையா இருந்தா ஈஸியா தள்ளி விட்டுருவேன். அது ஒரு பொம்பளை, அதுவும் ஒரு சின்ன பிள்ளையா இருக்குதே, இத போய் எப்படி தள்ளுறதுன்னா மனசு. நீங்க பொம்பளை ஆட்ட அறுத்தது இல்ல, அறுக்கிறதுக்கு அஞ்சாவது நீங்க இதுக்கு போய் தயங்குறீங்க. உங்க அசிஸ்டன்ட் நீ சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. போங்க பாஸ், போங்க பாஸ். என்னத்த என்ஜாய் பண்றது? வந்த சோழி முடிஞ்சு போச்சுல, செட்டில்மெண்ட் பண்ணுங்க. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஏண்டா உன் பணத்தை எடுத்து நாங்க என்ன ஏப்ப விட்டா ஓட போறோம்? ஊருக்கு வந்து ஒரு 2-3 நாள்ல செட்டில் பண்றோம்டா. 2-3 நாளா? ஏங்க அவ்வளவு நாள்ல எங்கனால வெயிட் பண்ண முடியாதுங்க. எனக்கு பாஸ்க்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. 2 நாள் பொரியா? இப்ப உடனே நீங்க போனீங்கன்னு வச்சுக்க, உங்க மேல சந்தேகம் வந்துருமா இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன பாஸ், ஜோதியில கலந்துக்குருவோம். அங்கே பாருங்கள். எத்தனை யுகங்களானால் என்ன, கேளிக்கை கொண்டாட்டம் என்றால் இப்படித்தான் போல் இருக்கிறது. மதுக்குடுவை மட்டும்தான் மாறி இருக்கிறது. குடியை கெடுக்கும் என்று கூப்பாடு போட்டு கூறினாலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லை.
இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஏய் சீதா, நீ யார்? நீ யார்? எங்களை வேலை செய்ய சொல்றதுக்கு நீ யார்? வேலை செஞ்சு பிழைக்கிற உடம்பாட இது. இனிமே பெருசா ஏமாத்தி நம்ம இஷ்டத்துக்கு பணத்தை கறக்கலாம். ஹலோ மிஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் கறக்குற அமௌண்ட்டை எங்ககிட்ட கொடுங்க, நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். சும்மா பணம்னு பேசிட்டு இருந்தா அது எனக்கு. இப்பதான் ஒரு சோழியை முடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னொரு சோழி செய்ய வச்சிடறேன். அட பாவீங்களா, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆம் தாயே, மன்னிக்க வேண்டும். அவர்கள் போதையை நான் சற்று இறக்கி விட்டு வரட்டுமா? ஐயோ, உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? மறந்து விட்டீர்களா? உங்களை தவிர வேற யார் கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன். மிஸ்டர் கில்லர் பாண்டி, ப்ளீஸ் ஓபன் ஒன் பீர். என்ன பல்லு? அது போனா போயிட்டு போகுது, நீ பீர் குடு. பல்லு போயிடுச்சு, பீர் முக்கியமா? என் பல்லு வந்துருச்சு, என் பல்லு வந்துருச்சு. எனக்கு 1.5 வயசுலயே வந்துருச்சு, இவன் இப்ப சொல்றான். 60 வயசு வரைக்கும் உனக்கு முடி வரலையே. என்ன பீர்? அழுவாத, நான் உனக்கு லெக் பீஸ் தரவா? ஏங்க, அவர்தான் ஆசைப்படுறாருல, ஒண்ணு எடுத்து கொடுங்க. உடம்பு கொய்யால கோழி உசுரோட அடிக்குதுடா. எந்த கோழி? மாங்கோழி. சச்சிப்பா டேய், இந்த இடத்துல ஏதோ ஏட கூடமா இருக்கு, கிளம்பிடலாம்டா. கரெக்டா சொன்ன, இந்த இடத்துல காத்து பேய் நடமாட்டம் இருக்குது. என்னடா? நானும் தண்ணி அடிக்கணும். நாங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் நீ அடி. ஓகே, கம் ஆன். செருப்புங்க. டிஸ்காய். ஐயா சீதா, அண்ணியை கிஸ் அடிக்க போறீங்களா? தண்ணி போட்டுக்கிற ஸ்மெல் ஐயாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தம்பி ஊதி பாக்குறான், அதை போய் கிண்டல் பண்றேன். நெக்ஸ்ட் நேரா உள்ள போறோம். ஐயாவை பார்த்து பாறையில தலை மோதி சீதா பரலோகத்துக்கு போயிட்டான்னு சொல்லி அழுதுருவோம். 2 நாளா ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்றது? ராத்திரி பூரா தண்ணி போட்டேன்னு சொல்லுவோம். ராத்திரி பூரா பாடியை தேடணும்னு சொல்லுவோம். வெரி குட். என்னடா இவனை உள்ள கூட்டிட்டு போனா வில்லங்க பேசாம இரு. நீ என்ன பண்ணு, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு, மீட்டர் போடு, ஊட்டி பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா வா. என்னடா ஏதோ ஒப்பாரி பாடிக்கிட்டே வந்தீங்க, அப்படியே ஷாக்காய் நின்ட்டீங்க. அது இல்ல, இது வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த பேய் சாப்பிட்டு கைகள் ஒப்பனதா சரித்திரமே கிடையாது. ஜெகன்மோகினி படத்துல பேய் காலால அடுப்பு பத்த வச்சு சமைச்சு சாப்பிட்டதை நீ பார்க்கல? வெளியில வா, உன் காலை உடைச்சு சூப்பு. என்னடா கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம்? ஐயா நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா வந்து பதில் சொல்றோம். ஐயா போ, போப்பா போ. எல்லாங்க பாஸ்கிட்டே தெரியும், என்னைய விட்டுருங்க. சந்தேகமே இல்லையா, அது பேய் தான். ஐயா சாமி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க பேசுற மாதிரி பணத்தை கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். டேய், செத்து போன உசுரோட உள்ள இருக்கா, உனக்கு அப்புறம் செட்டில் பண்ண முடியும்? இங்க பாரு, நான் வார்த்தை மாதிரி பேசப்படாது. இங்க பாரு, நான் அவளை மலையில இருந்து தள்ளி விட்டதை நீங்க உங்க 2 பேர் கண்ணாலையும் பாத்தீங்க. தள்ளி விடப்பட்டு எப்படி தட்டுல பொங்கல் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அவ பேயா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காயா? பாரு, பேய் என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கு, மல்லிகை பூ வச்சிருக்கு, நானே வருவேன் நீங்க மங்குன்னு பாட்டு பாட, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஓ, அது பிளாக் அண்ட் ஒயிட் பேயா, இது டிஜிட்டல் பேய். சரி, பேய்னே வச்சுக்கிறோம். அப்ப பணத்தை கொடு. பேய்னு நிரூபிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போ. நீ வாடா தம்பி. பாரதேசி. அட கர்மம் பிடிச்சவங்களா, பேய்னு எப்பறா நிரூபிக்க முடியும்? உங்களால முடியும் பாஸ். நீங்க பார்க்காத கால அவங்கள பார்க்க வைங்க, நம்பிடுவாங்க. எப்படிரா? அதாவது பாஸ், நீங்க பார்க்காத கால அவங்கள பார்க்க வைங்க, நம்பிடுவாங்க. இப்ப எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல, உன்னை பணமாக்குறதாண்டா முக்கியம். என்ன மாரிசா இப்படி சிரிக்கிற? உங்கள் விரோதிகளுக்குள்ளேயே தகராறு நடக்கின்றது. எதுக்கு?
தங்களை மலையுச்சியில் இருந்து தள்ளிவிட்ட கில்லர் பாண்டி என்ற பேடி உங்களை இங்கு பார்த்ததும் பேய் என்று நம்பி பயந்து போயிருக்கின்றான். எப்படியாவது இவள் பேயா? உயிரோட இருக்கிற என்ன பார்த்து எதுக்கு ஒரு பேயின் பயப்படணும்? மாரிசா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஆம் தாயே. அங்க என்னடா பாக்குறா? அதானே ஆளை எல்லாம் தனியா பேசிட்டு இருக்கா. செவரை பார்த்து பேசுறா. செவரு பேசுமா? பைத்தியம் பைத்தியம். டேய் அத நீ சொல்லாத. உடனே திரும்பி பார்க்காதீர்கள். இப்பொழுதும் அவர்கள் அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு உங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தனியாக பேசுவதாக எண்ணி குழம்பி போயிருக்கிறார்கள். நெட்டு கண்டவளுக்கு நாட்டாம கொடுத்தா தட்டும் கிடைக்காது, துட்டும் கிடைக்காது. நான் வேணா ஸ்பேனர் எடுத்து வந்து நட்டை டைட் பண்ணிட்டுமா? இவனை கொன்னுட. விட்டு லூஸ். இவன் லூஸ் இல்லடா, அவதான் லூஸ். அவ லூசுங்கிற விஷயத்தை உடனே ஐயாட்ட சொல்லி வீட்டை விட்டே துரத்தணும். வெரி குட். ஐயா எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வா. அவர்களோடு நன்மையிலும் சற்று விளையாட உங்கள் அனுமதி கிடைக்குமா? இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நீ அவங்களோட எவ்வளவு வேணாலும் விளையாடலாம். நன்றி தாயே. இந்த மாரீச்சன் விளையாடி நீண்ட காலமாகிவிட்டது. டேய் வாடங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா சூப்பர்? ஐயோ மறந்துட்டனே. அது அது நாம சீதா வீட்டு விட்டு துரத்துற பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நடுவுல வந்து குழப்பறான். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயா நல்ல மூட்ல தனியா உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. நான் வேணா முதல்ல போய் பேசட்டுமா? டேய் உளறாதடா. உனக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு? நான் தான் ஜென்டில்மேன். நான் இந்தியன். அப்ப நான் அண்ணியனா? ஐயோ ஏன்டா படம் பேரெல்லாம் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் ஐயாவை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா பதனமா அந்த சீதாவை வீட்டை விட்டு எப்படி விரட்டுறதுங்கிறத பத்தி பேசிட்டு வந்துடுறேன். இந்த திருப்பதிக்கு அளவு ஊத்துற மாதிரி கேவலப்படுத்தி விடாத. இப்ப பாருடா. போ. ஐயா. என்னடா? கொஞ்ச நாளா என் மண்டையில ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயா என் தலையில களிமண்ணுங்க. அதான் இருக்குன்னு ரொம்ப நாளா தெரியுமே. போட வெள்ள. ஐயா ஐயோ என் தலையில களிமண்ணுங்க. இதை பாருங்க. நல்லா பாருங்க. கண்ணு கூசுது. போட. களிமண்ணுங்க. மண்டையில களிமண்ணா? அதான் ஊருக்கே தெரியுமா. இதை சொல்ல வந்துட்டான். என்னப்பா ஜென்டில்மேன், ஓகேவா? அது விஷயத்தை எடுத்து சொன்னேன். ஒரு மாதிரி பக்குவமா வந்தது. இருந்தாலும் நீ போய் சொன்னீன்னா இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன களிமண் 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 கீழிமா? வாடா. உனக்கு என்ன? ஐயா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? நம்ம சீதாக்கு. சீதாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின நாக்க இழுத்து முடிச்சு போட்டுருவேன். என்னடா என்னடாச்சு உனக்கு? என்னடா தம்பி நாக்க வெளியே விட்டு நாயனை வாசிட்டு இருக்க? என்ன உள்ள உனக்கு அளவு கூட்டிட்டாங்களா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட். நான் அறிவு. வெரி குட். நான் போய் உள்ள கமுக்கமா உட்கார்ந்து பேசிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, நாங்க இங்கேயே இருக்கோம். மீட்டர் போட்டுக்க. வா 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 வா. ஐயா நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? இதுக்கு தான் பாத்ரூம் அங்க இருக்கு. போ. மன்னிக்கணும் ஐயா. ஒண்ணு தெரியுமா? எல்லாம் தெரியுதுடா. போடுறாத. ஐயா ஒரு விஷயத்தை உங்க காதுல போட. டேய் முதல்ல டிராயரை ஒழுங்கா போடுறா. இடியட். என்ன போடுறாத? என்னடா? 3 பேர் 3 காக்கா தூக்கிட்டு போச்சா? என்னடா அறிவு உள்ள போய் அறிவு அவுத்து விட்டியா? ஐயா உள்ள டிராயர் அடிக்கடிக்கு அவுத்து விட்டாரு. யமலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழியை பாடுறானா எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்து பந்தியில பாய் போடப்படாது. நான் யாரு?
பாண்டி கில்லர் பாண்டி. சிந்தாம சதராம கொந்தாம கொதராம கொலை பண்றதுல பேரு போனவன். பேசும்போது நல்லா தான் பேசுற, செய்யும் போது கோட்டை விட்டுறியே. வெள்ளிக்கிழமை அறுக்கிறாடு சமயத்துல விக்காம போறது இல்லையா, அது மாதிரிதான் எங்க அண்ணன் பிளான். வெரி குட்ரா. என்ன குட்டியாட்டு கறின்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க என்னுடைய பிளான் என்னன்னு. ஐ கதவுல லைட் எரியுது. 440 வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. அந்த சீதா பொண்ணு கைதுல பட்டதும் சங்குதான். போனதும் சொல்லி அனுப்புறான், ஒப்பாரி வைக்க வந்து சேருங்க. கரெக்ட். சரி சரி சரி, அந்த சீதா பொண்ணு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. யாரும் இங்க கூட்டம் போடாதீங்க, எல்லாம் போயிருங்க. போடா நீ போடா. அறுக்க போற ஆடு மாதிரியே தலைய வச்சுக்கவா. இந்த வாட்டி என் பிளான்ல இருந்து நீ தப்பவே முடியாது. இத வச்சு பார்க்கும்போது எரிஞ்சிச்சு. என்ன ஆயிருக்கும்? செக் பண்ணி பார்ப்போம். டேய், என்னடா இங்க சத்தம்? ஐயோ, வர வர இந்த அறிவழகம் தொல்லையை தாங்க முடியலையே. சீதா, நம்ம வீட்ல உன்னை பத்தி ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. என்னையா? என்னன்னு? சில பேரு பைத்தியங்கிறாங்க, சில பேர் பேய்ங்கிறாங்க. இது ரெண்டுல எது நீ? நானா? பைத்தியம் பிடிச்ச பேய். அப்படியாடே? இந்த நான் பாசிட்டு சொல்லிடுறேன். பாஸ், என்னடா? அந்த சீதா பொண்ணு கார்ல வந்துகிட்டு இருக்கா. அதத்தாண்டா எதிர்பார்த்தேன். சிந்தாம சதராம கொந்தாம கொதராம அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவ ஆக்சிடென்ட் ஆகி தான் சாகணும்னு அவ தலையில எழுதி இருந்திருக்கு. நம்ம கையில என்ன பாஸ் இருக்கு? இப்ப என்ன நடந்தது? என்ன நடந்தது? எதுக்கு வண்டி நிறுத்தின? ஸ்டார்ட் பண்ணி போ. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நம்ம கண்ணெதிரில திஷ்டி பூசணிக்கா உடஞ்சி செதறின மாதிரி செதறின கார் எப்படா ஒன்னா சேர்ந்துச்சு? அதேம் பாஸ், எனக்கு தெரியல. அன்னைக்கு இந்த பொண்ணு கால் இல்லாம நடந்து வந்துச்சுன்னு சொன்னியே, அப்ப கூட நான் நம்பல பாஸ். இப்ப நீ நம்புறியா? நம்புறேன் பாஸ். இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. கில்லர் பாண்டி சற்று குழம்பி போயிருக்கிறார். அவனை மேலும் குழப்புவோமா? அண்ணே, என்ன நான் என்ன பேயா பிசாசா? எதுக்கு பயப்படுறீங்க? என்னென்ன? ஒண்ணு இல்ல, ஒரு கால் ரெண்டு காலும் இல்லையோன்னு நினைச்சோம், இருக்குது. இப்ப பயம்லாம் போயிடுச்சா? பயமா? எங்களுக்கா? அதெல்லாம் பயத்தை பஞ்சாமிர்தமா சாப்பிடுறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் எங்க பாஸ் கிட்ட இங்கேயே வச்சு சொல்லத்தா. என்னன்னா இது? டேய், தங்கச்சி ஏதோ சொல்லணும்னு ஒத்த கால்ல நிக்குது, போயிட்டு வரோம்டா. தாராளமா போங்க பாஸ். வாங்க. ஓகே. பச்சி தனியா பாச கூட்டு போகுது, என்ன போதோ? வாங்க. வரேன். வாங்கன்ட்டு கதவை சாத்திட்டு போறேன்.
காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டேன் காப்பாத்துங்க ஹலோ சீக்கிரமா வாங்க வீட்ல யாருமே இல்லையா சீக்கிரமா வாங்க சார் காப்பாத்துங்க ஏன்டா கத்துற பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார் காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க இது பள்ளத்தாக்கா எங்கடா பள்ளத்தாக்கு நீங்களே பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க லூசு ஐயோ டேய் என்ன குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்க பேசாம போய் ஒரு ஓரமா படு கூட்டு போடா எனக்கு இருக்கு போயில வாடா என்ன பாஸ் என்ன பாஸ் உயிரை கையில புடிச்சிட்டு பள்ளத்தாக்குல தொக்கிட்டு இருக்கேன் காப்பாத்துறா இது பள்ளத்தாக்கு இல்ல பாஸ் கரதேன் பாஸ் ஆமாடா வாங்க பாஸ் போவோம் டேய் இந்த வீட்ல பேய் நடமாட்டம் இருக்கு இப்படியே உயிரை கையில பிடிச்சு ஓடி போயிருவோம் வா வா டேய் கரெக்ட் இதுதான் சரியான நேரம் கேட்டு திறந்திருக்கு ஒருத்தன் மூஞ்சியை ஒருத்தன் பார்க்காம ஓடி போயிருவான் ஆமா புரியுதா ஆமாடா பாஸ் என்னடா அம்மா லக்கேஜ் பேக்கேஜ் இது பெரிய பில் கேட்ஸ் கட்டு கட்டா டாலர் வச்சிருக்கிறேன் நானே உயிர் போயிருமோன்னு உறைஞ்சு போய் நிக்கிறேன் பேசாம வாடா சரி பாஸ் ஏண்டா நானே உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அபசகுண மாதிரி பின்னாடி பிடிச்சி ஏன்டா இழுக்கிற பாஸ் என்ன யாரோ பின்னுக்கு பிடிச்சி இழுக்கிறா பாஸ் ஒன்னையுமா ஆமா பாஸ் டேய் எல்லாம் அந்த குட்டி பிசாசோட வேலை தம்மா துண்டு இருந்துகிட்டு என்னென்ன வேலை கட்டுறா பத்தியா ஆமா பாஸ் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க நம்ம இருக்கக்கூடாது கண்ணை மூடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சோம்னா நாம சந்திக்கிற இடம் மேட்டுப்பாளையமா தான் இருக்கணும் ஓகேவா வாடா என்னடா 1 2 3 சொல்ல பெரிய ஒலிம்பிக் பிளேயர் 1 2 3 சொல்றாரு ரெடி 1 2 3 வாடா